Hi guys, welcome back to our channel. இப்போ நான் போட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 49005 சென்னை பீச் டு செங்கல்பட்டு ACEMU ட்ரெயினுங்க. ஸோ அதில் தான் போட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3:45 கிளம்பி 5:25 செங்கல்பட்டு போய் சேருங்க. ஃபேர் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முடிஞ்சளவுக்கு நான் அந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ட்ரெயின் வந்து இப்போது ஆன் டைம் ரீச் ஆச்சு. சென்னை பீச்சுக்கு கிளம்பிடுச்சு. வெயில் ஸோ கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபர்தராக வந்து இப்போது 19th அன்றைக்கி தான் அதை வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சண்டே வந்து இதோட சர்வீஸ் கிடையாது. அதோட எனக்கு இன்றைக்கி மண்டே. ஸோ இன்றைக்கி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் போட் பண்ணேன். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் முன்னாடியே கரெக்டாக எல்லாமே வந்து வெளியே நிற்கிறாங்க ஆர்பிஎஃப் எல்லாம். ஸோ கரெக்டாக டோர் க்ளோஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் டோரு நார்மல் மெமோ லோக்கல் ட்ரெயின் மாதிரி வந்து ஃபுட்போர்டெல்லாம் நிற்க முடியாது. ஸோ டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். வந்தோடனே ஏசி நல்லா ஃபுல்லாக சில்லுன்னு தான் இருக்குது. பார்ப்போம், போக போக தான் தெரியும். சீட் வைஸாக பார்த்தீங்கன்னா நல்லா லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இது யூஸ்வலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இந்த ஃபினிஷிங் வந்து இது எக்ஸ்பிரஸில் இருக்க ஒரு ஃபினிஷிங். இது அப்படியே நல்லாயிருக்கு. எக்ஸ்பிரஸோட ஃபினிஷிங் இது ஃப்ளோரில். ஸோ எனக்கு வந்து என்ன ஃபேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 85 rupees ஆச்சுங்க. ஸோ சென்னை பீச் டு பெருங்குளத்தூர் வரைக்கும் நான் டிக்கெட் எடுத்திருந்தேன். 85 rupees. ஸோ சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷன் இப்போ வரவேற்று இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 minute ஹால்ட்டு தான். ஃபோர்ட் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். ஒரு கோச்சிலேருந்து இன்னொரு கோச்சுக்கு ஈஸியாக நம்ம மூவ் ஆகலாம் இதில். ஏசி ஃப்ளோ செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸ்டார்டிங்கில் செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ பார்க் ரயில்வே ஸ்டேஷன். டிக்கெட்ஸ் இமீடியட்டாக செக் பண்ணிட்டாங்க பார்க்லேயே. ஜஸ்ட் ஒரு டிக்கெட் மட்டும் போயிட்டாங்க. 3-4 டிசி இருக்காங்க. உங்களுக்கு டிக்கெட் செக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டிக்கெட்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. நார்மல் ட்ரெயின் டிக்கெட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது அவேராக இருக்கணும்.
தாண்டி ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது கொடுக்குறது. டிக்கெட் ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி நார்மல் ட்ரெயினுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சென்னை பீச்லேருந்து பெருங்குளத்தூர் வரைக்கும் 85 ரூபா, சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் 105 rupees. இதோட ஃபேக்ட் டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3:45 கிளம்புனாங்க சென்னை பீச்லேருந்து. எனக்கு பெருங்குளத்தூருக்கு 4:23. ஏசியோட அந்த ஃபேன் ஸ்பீடும் சில்லஸ். ட்ரெயின் சைதாப்பேட்டை ஸ்கிப் பண்ணு, இதுக்கு ஸ்டாப்பிங் கிடையாது. நீங்கள் வந்தே பாரத்தில் இது மாதிரி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா வந்தே பாரத்தோட அந்த கோச் நம்ம கிட்ட நம்ம பிளாட்ஃபார்மில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா வந்தே பாரத் வரும்போது ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டு இந்த இஎம்யூவில் நீங்கள் கரெக்டாக உணரலாம். நீங்கள் அதை ட்ராவல் பண்ணி பாருங்கள். நிற்கும்போது வெளியே பிளாட்ஃபார்முக்கு அந்த ட்ரெயின் வரும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது விண்டோ சைடில் நீங்கள் அதை உணர முடியும். வந்தே பாரத்துக்கும் இதுக்கும் நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மூமெண்ட்டோட சவுண்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது. கிண்டி மெட்ரோ ஒரு கோச் வந்து இன்னொரு கோச்சுக்கு ஈஸியாக அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நடந்தே போயிடலாம். ஸ்பீட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடெல்லாம் நல்லா தான் இருக்குது. நிறையா டிக்கெட் செக்கர்ஸ் இருக்காங்க ஒரு ட்ரெயினில். 12 கோச்சில் எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டிசியாவது இருப்பாங்க, இன்க்ளூடிங் ரயில்வே ஸ்டாஃப்ஸ். ட்ரெயின் வந்து பல்லாவரம் ஸ்கிப் பண்ணியாச்சு. Chrome pet skipping.
சம்மருக்கு கண்டிப்பாக நிறைய பேர் இதில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோம். சென்னை பீச்சில் ஸ்டார்ட் பண்ண ஜெர்னி. தாம்பரம் பீச் ட்ரெயின் ஒரு 10 minutes டிலே. ஒரு பக்கம் வெயில் வெளியே ஏசி இருக்கிறதாலே இப்போ கொஞ்சம் நமக்கு ஓகேவாக இருக்குது. பெரும்பலூருக்கு ரீச் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ எப்போ போகிறேன் இந்த வீடியோவோட ஃபைனல் ஸ்டேஷன். இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும்.